ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதம் வடிப்பது எப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன அழாக்கு எடுத்துருக்கேன். இது வந்து 200 கிராம் அரிசி பிடிக்கும். இந்த அழாக்கில் வந்து ஒரு அழாக்கு அரிசி எடுத்துக்கிறேன். அரிசி வந்து இதை மாதிரி எப்பயுமே வந்து கோபுர முட்டை மாதிரி தான் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி அரிசியை நம்ம பாத்திரத்தில் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த அழகில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அரிசி போட்டு வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த அரிசியில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஊறட்டும். ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னவே சாதம் வடிக்க போகிறோம் அப்படின்னா 1/2 அன் ஹவருக்கு முன்னவே அரிசி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருங்க. இப்போ அரிசி ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு உழக்கு அரிசி எடுத்துருக்கேன் இல்லைங்களா, இந்த ஒரு உழக்கு சாதம் வடிக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சுட்டு இந்த பாத்திரத்தை நம்ம வடித்தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி வடித்தட்டு போட்டு மூடி வச்சுட்டு இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடேறி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ இந்த அரிசியை நல்லா நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு தண்ணியோடைய கலர் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள், இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் எப்பயுமே தண்ணி வெள்ளையாக ஆகிற மாதிரி தான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்பேன். அடுப்பில் வச்சோம் இல்லைங்களா, இப்போ ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதை வந்து நம்ம ஒரு துணியை வச்சு நம்ம அப்படியே கையை வச்சு எடுக்க முடியாது. அந்த தட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கும். அதனால் அப்படியே துணி வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி தண்ணி கொதிச்சிட்ருக்கும்போது நம்ம கழுவி வச்ச அரிசியை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை நம்ம கையால் எடுத்து இப்படி போடணும். உங்களுக்கு கையால் அள்ளி போட பயமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கரண்டியால் கூட எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த 1-2 இருந்த அரிசிலாம் இப்படி போட்டுடலாம். நம்ம வச்சுருக்கிற அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி நம்ம வந்து நிறையாவே வச்சுக்கணும். ஒரு அழகு அரிசிக்கு இந்த அளவுக்கு வந்து தண்ணி வச்சுருக்கேன். இந்த தவளையில் ஃபுல்லாக வந்துடுச்சு. ஒரு இன்ச் அளவுக்கு வந்து கம்மியாக வச்சுருக்கேன். திரும்ப வந்து நம்ம இந்த தட்டை போட்டு மூடிடலாம். பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும். தட்டு போட்டு மூடி இருக்கிறதுனால சாதம் பொங்கி கீழே அடுப்பெல்லாம் ஆகிடும். நல்லா பக்கத்துலேயே இருந்து நம்ம தட்டு வந்து பொங்கி வர ஸ்டேஜில் எடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா சாதம் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து தட்டை எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நான் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். நமக்கு தேவையான அளவுக்கு இப்படி தூக்கி விட்டுக்கலாம். சாதம் பொங்கி கீழே வராத மாதிரி நம்ம அடுப்பு வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சாதம் வந்து வெந்துருச்சு. இப்படி நம்ம கரண்டியில் எடுத்து இப்படி கையால் அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா சாதம் நல்லா வந்து இப்படி வெந்துருச்சுன்னா இப்படி இருக்கும். இல்லை வேகாமல் இருந்ததுன்னா அரிசியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி வைக்கல அப்படின்னா நமக்கு வந்து சாதம் குழஞ்சி போயிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வச்சுட்டு இந்த தண்ணியை ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வடிச்சிடலாம். இப்போ சாதம் இறங்குற ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் வடிச்சுக்கிட்டு சாதம் தண்ணியில் இறங்காத மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இந்த வடித்தட்டியை வச்சுட்டு இப்படி துணியால் இப்படி பிடிச்சி நல்லா கொஞ்சம் துணி நிறையா இருக்கிற மாதிரி மடித்து பிடிச்சிக்கிட்டு இப்படி எடுத்து இந்த பாத்திரத்தில் இப்படி வச்சுட்டு இந்த துணியால் இப்படி வந்து நமக்கு அந்த தண்ணி சூடாக இருக்கிறதுனால ஆவி அடிக்கும் கையில். அது ஆவி அடிக்காத மாதிரி பார்த்து இப்படி வடித்து விட்டுட்டு இந்த தட்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்து இப்படி துணியை வச்சு அழுத்தி விட்டுருங்க. இது தண்ணி வடிகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம் கழித்து நம்ம சாதத்தை நிமித்தி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா சாதம் வடித்து 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம சாதத்தை நிமித்திடலாம். நிமித்தி எடுத்து வச்சுட்டு துணி எடுத்துகிட்டு இந்த தட்டை எடுத்து இதில் இருக்க சாதத்தெல்லாம் இப்படி துடைச்சி விட்டுடலாம். அதே மாதிரி இந்த பாத்திரத்து மேலேயும் இப்படி வந்து சாதத்தெல்லாம் நல்லா தண்ணி தொட்டு நல்லா துடைச்சி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.